ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரகு ஃபிஷ் வேர்ல்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னா ஃபிஷ் அன்பாக்சிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ்லேருந்து டாப் குவாலிட்டி ஃபிஷ் வரைக்கும், அதாவது ப்ரீமியம் ஃபிஷ் வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்குமே நான் ஃபீட் பண்ண போகிறேன். A to Z என்கிட்ட என்னென்ன ஃபிஷ் இருக்குன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அன்பாக்சிங் தான். இந்த அன்பாக்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் நான் ஃபீட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது. 99% வந்து பார்த்திங்கன்னா சென்னா பிரீட்ஸ் தான் வச்சுருப்பேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னா கலிகோலா, ஸ்டிவாட்டி கலிகோலா 5 பீஸ் எடுத்திருக்கேன். ஆண்ட்ரோவா எடுத்திருக்கேன், பிளிஹேரி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்பிளே டேங்க்கில் விட்டு நான் இப்போது ஃபீட் பண்ண போகிறேன். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வேணும், ப்ரீமியம் குவாலிட்டியிலேருந்து நார்மல் ப்ரீடு வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. எவ்ரி அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான், ஃபஸ்ட் அப்டேட் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வரும். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னா பிரீட்ஸ் தான் இப்போது நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக் ஃபிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சென்னா ஆண்ட்ரோவா. ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ்லேயே வந்து கலர்லாம் லைட்டாக என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஃபீட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரா ப்ரான் தான் நான் ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு ஃபீட் எடுக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 days தான் ஆகுது. இப்போ நல்லாவே ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லாவே ஆக்டிவாக இருக்குது, நல்லா செட்டில்ட் ஆகிடுச்சு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பீசஸ் விட்டுருக்கேன். இன்னும் கீழே பாட்டமில் வந்து ஒரு 5 பீசஸ் விட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 feet டேங்க் தான். சைஸ் சின்னதுன்றதால இந்த டேங்க்கில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆண்ட்ரோவா. ப்ளூ ஆண்ட்ரோவா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆண்ட்ரோவா. இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஆண்ட்ரோவா வந்து அவைலபிலிட்டி நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஆண்ட்ரோவா ப்ரீடிங் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ ஆண்ட்ரோவாவும் நான் வந்து நெக்ஸ்ட்டு கன்சைன்மெண்ட்டில் எடுக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளிஹேரி, சாக்லேட் பிளிஹேரின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10 பீசஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரீன் அசாம் கச்சுவா. அதனுடைய ஃபின்ஸு டைல்ஸு எல்லாமே க்ரீன் ஷேட்ஸ் வரும், அதனால தான் இதுக்கு க்ரீன் கச்சுவான்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசாமுடைய நேட்டிவ் ஃபிஷ்ஷு. நம்ம சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வராது, லைட்டாக ப்ளூ ஷேட்ஸ் வரும் கச்சுவாவில். பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பார்டர்ஸ் தான் வரும் டைல்லையும் டார்சல் ஃபின்லேயும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அக்ரெசிவ் அண்டு ஆக்டிவ் ஃபிஷ்ஷஸ். இது எல்லாமே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்காது, அதனால் அப்நார்மலாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்நார்மல்னால் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஃபீட் எடுத்துகிட்டு போவோம், தண்ணியிலேருந்து ஜம்ப் பண்ணி ஃபீட் எடுக்கும். அந்தளவுக்கு நல்லா ஆக்டிவான ஃபிஷ்ஷஸ் தான் இது. சென்னா கச்சுவான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டுவார்ஃப் வெரைட்டி தான். மேக்ஸிமம் 6 inches வளரும், அதுக்கு மேலே வளராது. இதெல்லாம் நம்ம ரிவர் சைட்லேயே கிடைக்கும். சவுத் கச்சுவாவும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசாம் கச்சுவா. அசாம் கச்சுவாவில் இது வந்து க்ரீன் கச்சுவான்னு சொல்லுவாங்க. அதில் ஃபின்ஸ் எல்லாம் க்ரீன் ஷேட்ஸ் வரும். ஸோ என்கிட்ட கச்சுவாவும் இப்போது அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸில் வர ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போது இன் ஸ்டாக்கில் இருக்க ஃபிஷ்ஷஸ் தான் நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் கச்சுவா. இதெல்லாம் நம்ம சைடில் நம்ம ரிவரில் கிடைக்கிற கச்சுவாஸ் தான் இதெல்லாம் வந்து நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸ் தான். நான் வச்சுருக்கிறதுல எல்லாமே நேட்டிவ் ப்ரீட்ஸ் தான். 1 or 2 ப்ரீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் வச்சுருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதுவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபீட் எடுத்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுடி வெரைட்டிஸ், எவ்வளோ போட்டாலும் சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வாண்டட் ஃபிஷ்ஷு சென்னா பிளிஹேரி. மீடியம் சைஸு, குட் குவாலிட்டி, நல்ல கண்டிஷனில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. 10 பீசஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 பீசஸ் விட்டுருக்கேன். இன்னும் டேங்கில் ஒரு 5 பீசஸ் விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. எவ்ரி நியூ ஸ்டாக் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. அதனுடைய டார்சல் ஃபின்னில் பிளாக் டாட்ஸ் வரும். லைக் அந்த மயிலுக்கு தோகையில் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் தான் வந்து சென்னா பிளிஹேரியில் வரும். டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்ஸ் வரும், பிளாக் பார்டர் இருக்கும். அனல் ஃபின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். இதுலேயே அனல் ஃபின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஷேட்ஸ் வர்றதெல்லாம் இருக்குது. இதிலே வந்து 2 வெரைட்டி இருக்குது. சாக்லேட் பிளிஹேரின்னு சொல்லுவாங்க, ரெயின்போ பிளிஹேரின்னு சொல்லுவாங்க. ரெயின்போ பிளிஹேரி வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பிளிஹேரி, சாக்லேட் கலரில் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6 inches தான் வளரும், அதுக்கு மேலே வளராது. இதுவும் டார்ஃப் வெரைட்டி தான். ஸோ இதிலே பாருங்கள் அந்த அனல் ஃபின் பாருங்கள், ப்ளூ ஷேட்ஸ்லாம் வர்றது இருக்குது பாருங்கள்.
இன்னும் கம்ப்ளீட்டாக நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ரெயின்போ ஸ்னேக் ஹெட்ஸும் வந்து கிடைக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸு. அதெல்லாம் நம்ம சைடில் கிடைக்கிறது கொஞ்சம் பாசிபிளாக என்னன்னு தெரியல. நானும் ரெஃபரன்ஸ் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதுவும் நெக்ஸ்ட் கன்சைன்மெண்ட்டில் எடுக்கலான்னு தான் இருக்கேன். ஸோ ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்க தான் பாருங்கள், செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க இவங்கெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதனோட ஆஸ்காரு பாண்டட் பேர் ஆஸ்கார் தான். ஒன்று டைகர், இன்னொன்று வந்து காப்பர் ஆஸ்காரு. இதெல்லாம் என்கிட்ட மோர் தென் ஒரு 3 monthsக்கு மேலே இருக்குது. நான் ஒரு 4 inches தான் எடுத்தேன், 3 to 4 inches எடுத்தேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 feet மேலே வளர்ந்துட்டான். செம்ம பாண்டட் பேரு. இன்னும் எக்கு லே பண்ணல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கல, ஓரளவுக்கு இந்த ப்ரீடிங் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ டேங்க் பாட்டம்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் எக்கு மட்டும் லே பண்ணல. ஸோ இது எக்ஸு லே பண்ணி ஃப்ரைஸ் வந்ததுன்னா அதனுடைய வீடியோவும் அப்கமிங்கில் நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஃபிஷ்ஷனுடைய டீட்டெயில்ஸும் நம்மளுடைய சேனலில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ அவைலபிலிட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னா ப்ரீட்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹாபிக்காக நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் சேல் கிடையாது, ஆஸ்கார்ஸு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பாண்டில் இருக்க ஃபிஷ்லாம் காட்டுறேன், அதுவும் சேல் கிடையாது. இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சென்னா பல்ச்சரான்னு சொல்லுவாங்க. பயங்கர ஆக்டிவ், அக்ரெசிவ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைக் நார்மலாக வந்து ஃபீட் எடுக்க மாட்டான். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவான். இது வந்து அவன் ஃபுட்டி, எவ்வளோ போட்டாலும் சாப்பிடுவான். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபீட் எடுக்குதுன்னு பாருங்கள். சென்னா பல்ச்சரா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் நேட்டிவ் ஃபிஷ் கிடையாது. இது வந்து ஏஷியாவுடைய நேட்டிவ் ஃபிஷ்ஷு. ஏஷியாலாம் இதெல்லாம் வந்து தாய்லாந்து அந்த கண்ட்ரியில் வந்து அவங்களுடைய நேட்டிவ் ஃபிஷ் தான் இது. இதெல்லாம் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ். இன்னொன்றும் இருக்குது, ஏஷியாட்டிக்காவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஒரு 1 inch சின்ன சைஸில் தான் எடுத்தேன். இப்போ ஒரு 1 inch க்ரோத் வளர்ந்துருக்கு. செம்ம ஆக்டிவாக இருப்பான். நம்ம மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவனும் மூவ் பண்ணுவான், நல்லா பிஹேவ் பண்ணுவான். செம்ம சூப்பராக இருக்கும். அதனுடைய ஃபோர்ஹெட்டில் இந்த மவுத்துக்கிட்ட பிங்க் கலரில் ஒரு கலர் வரும், அது பார்க்கவே அழகாக இருக்கும். அதே மாதிரி பாடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் பேட்டர்ன்ஸ் வரும், சூப்பராக இருக்கும் இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். என்னுடைய ஹாபீஸ்க்காக தான் நானும் இதை வச்சிட்ருக்கேன். நம்மகிட்ட ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ்ஷும் இருக்கணும், அதுவும் இம்போர்ட்டட் ஃபிஷ் கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இதை நான் எடுத்தேன். மோஸ்ட் அடாரபிள் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இது தான். இதே 2 வெரைட்டி இருக்குது. ரெட் பேட்டர்ன் இருக்குது, பிளாக் பேட்டர்ன் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பேட்டர்ன் ஏஷியாட்டிக்கா. இது சென்னா ஏஷியாட்டிக்கா. இவனும் பார்த்திங்கன்னா பல்ச்சராவோட பயங்கர ஆக்டிவ் ஏஷியாட்டிக்கா. பல்ச்சரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 feet வரைக்கும் வளருவான். அது டுவாஃப்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து லாங் வெரைட்டிஸ் ஃபிஷ். இதெல்லாம் ஏஷியாட்டிக்காவும் சரி பல்ச்சராவும் சரி. பல்ச்சரா 1 feet வளரும். ஏஷியாட்டிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 inches வரைக்கும் வளரும். 1 feetலேருந்து ஒரு 2 inches 14 inches வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாட்டிக்கா வளரும். ஸோ இது பேட்டர்ன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்குன்னு தனியாக ஒரு செட்டப் போட்டு இதை நான் விடலான்னு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு இது செட்டில் ஆகிடுச்சு இந்த தண்ணியில். ஜஸ்ட் 1 feet தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுவே இப்போதைக்கு எனஃப் தான். இன்னும் கொஞ்சம் வளர கண்டிப்பாக இதுக்கு டேங்க் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். லைவ் பிளான்ஸ்லாம் போட்டு ஒரு பிளான்டட் டேங்க் செட்டப் போட்டு அதில் விடலான் இருக்கேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுட் எடுக்கிறான் பாருங்களா. இவனும் ஃபுட்டி தான், பயங்கரமாக சாப்பிடுவாங்க 2 பேரும். பல்ச்சராகவும் சரி ஏஷியாட்டிக்காவும் சரி வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா வயிற்றில் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி இவங்க தண்ணியெல்லாம் வந்து அந்தளவுக்கு டஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களாம் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி வளர ஃபிஷ் தான். ஹண்டர்ஸ் இவங்கெல்லாம். தண்ணியெல்லாம் அந்தளவுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. அவங்க போடுற வேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அமோனியா இந்த அளவுக்கு ஃபார்மர் அளவுக்குலாம் அவங்க வந்து வேஸ்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலாக பாருங்கள் எவ்வளோ ப்ரான் போட்டால் எல்லாத்தையுமே எவ்வளோ அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடுது பாருங்கள். ஸ்விம் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு அது ஃபீடு எடுத்து உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்குது. ஏஷியாட்டிக்கா இது பிளாக் பேட்டர்ன். இதிலே வந்து ரெட் பேட்டர்னும் இருக்குது. அதுவும் நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கிடச்சதுன்னா அதுவும் எடுக்கலான்னு தான் இருக்கேன். ஸோ நம்மளுடைய நேட்டிவ் ஃபிஷ்லாம் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சேல் ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் தான் நமக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாண்டட் பேர் ப்ரீமியம் குவாலிட்டி கோல்டன் கோப்ரா. இது நம்மக்கிட்ட இப்போது அவைலபிளாக தான் இருக்குது. ஆல்ரெடி இது புக்டு, ஷிப்பிங்காக தான் வெயிட்டிங். செட்டில் ஆகிட்டான், ஷிப்பிங்க்கும் ரெடி ஆகிடுச்சு. ஷிப் பண்ண வேண்டியதான். கேரளா தான் மூவ் ஆக போகுது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அபவ் 1 feet. இதில் மேலே விட ஃபீமேல் தான் பயங்கர கலர் என்ஹான்ஸாக இருக்குது. அதனுடைய டார்சல் ஃபின், அனல் ஃபின், டெய்ல் எல்லாம் ப்ளூ ஷேட்ஸ் வருது. மேலுக்கு அந்தளவுக்கு டார்சல் ஃபின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது.
ஃபீமேல் சான்ஸே இல்லை. மேலே விட ஃபீமேல் தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில் நமக்கு வந்திருக்கு பாண்டட் பேர். இந்த பாண்டட் பேரை புக் பண்ண ஒரு லக்கி பர்சன் தான். அவருக்கு ஷிப்பிங் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அவருக்கு ஷிப் பண்ணிவிடுவேன். ஸோ அவர் ஷிப் பண்ணதுக்கப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ நமக்கு ஷேர் பண்ணார்னா அதுவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இவங்களாம் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ் ஃபிஷ் தான். சென்னா கோல்டன் கோப்ரா நம்ம ஜம்ப் பண்ணி ஃபீட் எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்குது பாண்டட் பேரு. ஸோ ஃபைட் பண்ணிக்காது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பாண்டடாக மூவ் ஆகிட்ருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 feet டேங்க் தான் இவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் வந்து ஃபிஷ்ஷு பாண்டட் பேர் கோல்டன் கோப்ரா. நிறைய பேர் கோல்டன் கோப்ரா வந்து இப்போது லைக் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ரீ புக்கிங்கு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் வெட்னஸ்டே வந்து ஷிப்மெண்ட் நம்மக்கிட்ட அரைவல் ஆகுது. ஸோ அதனுடைய அப்கமிங் டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஷிப்பிங் டிஸ்பேட்ச் பண்ணும்போது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ இந்த கம்மிங் வீக் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கோப்ரா ப்ரீ புக்கில் ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஷிப்மெண்ட் பண்ணுவேன், டிஸ்பேட்ச் பண்ணுவேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சிவ்லேருந்து டாப் மோஸ்ட் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபிஷஸ் வரைக்கும் எல்லாமே நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மளுடைய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வந்து நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய பாண்ட் செட்டப்பில் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஆர்டிசி ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 feet டேங்க்லேருந்து என்னுடைய பாண்டுக்கு மூவ் பண்ணுறது நான் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அது அந்தளவுக்கு ரீச் ஆகிருந்தது. நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய பாண்டு. சின்னது தான், ஒரு சிமெண்ட் டேங்க் தான். சிமெண்ட் டேங்க்கில் தண்ணி லீக் ஆகுதுன்னு இப்போது நான் டைல்ஸ் ஓட்டியிருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதே வந்து நான் 2ஆக செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபிஷ் வச்சுருக்கேன், கொய் ஃபிஷ் வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஆர்டிசி. இது வந்து அலிகேட்டர் காரு. அபவ் 1 feet தான். வந்து இந்த டேங்க்கில் இந்த ஆர்டிசி விடும்போது ஒரு 10 to 11 9 inches to 10 inches இருந்தால் இப்போது 1 feet ரீச் ஆகிடுச்சு ஆர்டிசி. ஸோ பயங்கர க்ரோத் லெவல் அதிகமாகவே இருக்குது. எந்தளவுக்கு நம்ம டேங்க்கில் இருக்கிறத விட நம்ம பாண்டில் விட்டோம்னா அதனுடைய க்ரோத் லெவலும் சரி, அதனுடைய கலர்ஸும் சரி நல்லாவே என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டுக்காக எப்படி வந்து சர்ச் பண்ணுறாங்க பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்க்கு தான். ஷார்க்கு வந்து அந்த தண்ணியில் அந்த ஃபுட்டு வந்து ரீச் ஆன உடனே அவன் எங்கே தான் இருப்பான்னு தெரில, கரெக்டாக வந்து அந்த ஃபுட்டை எடுத்துரும். ஷார்க்கும் சரி, அதே மாதிரி ஆர்டிசியும் சரி. எப்போவுமே நான் வந்து நம்ம அலிகேட்டர் காருக்கு ஹேண்ட் ஃபீடிங் தான், கையில் எடுத்துகிட்டு போய் தான் கொடுப்பேன். அழகாக எடுத்து சாப்பிடும். ஸோ இவங்களுக்குலாம் நான் என்ன ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா ப்ரான் போடுவேன், சிக்கன் ஹார்ட் போடுவேன், பாயில்டு எக் இருக்குங்களா, பாயில்டு எக்கு ஒயிட் ஏக் போடுவேன். எல்லோ ஏக் போட மாட்டேன். எல்லோ ஏக் போட்டால் தண்ணி டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால் வெறும் ஒயிட் ஏக் மட்டும்தான் போடுவேன். வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் மட்டும்தான் ஃபீட் பண்ணுவேன். அதுக்கே எந்த அளவுக்கு நல்ல க்ரோத் ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செட்டப் பண்ணணும் ஆசையாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னால் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும்னா எப்படி ஃபீட் பண்ணணும், எப்படி இதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ், வாட்டர் பேராமீட்டர்ஸ், என்னென்ன வாட்டரில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி சஜஷன் வேணால் நான் கொடுப்பேன். மற்றபடி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னா ப்ரீட்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இன் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆர்டிசிக்கு கொடுப்பேன். இன்னும் அந்த அலிகேட்டர் கார் இருக்கிறதால என்னால் கையை கீழே கொண்டு போக முடியல. இன்னும் கொஞ்சம் தண்ணியிலே போய் கையை வைப்பேன், கையிலேருந்து எடுத்து சாப்பிடும் அழகாக ஃபுட்டை எல்லாமே. ஸோ இந்த ஃபிஷ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு. 2 feet 2 inches எடுக்கிறீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2 inches எடுத்தேன், ஒரு இன்ச் கூட வளர மாட்டேங்குது, இறந்துடுது அப்படின்றாங்க. நீங்கள் கொடுக்குற ஃபீடிங்கில் சம்திங் ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால் கூட இறக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய போலார் பாண்டட் பேரு, பிளாட்டினம் போலார் பேரட் பாண்டட் பேர் தான் இது. என்னுடைய சென்னா ப்ரீட்ஸ்க்கு, என்னுடைய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு என்ன ஃபீட் பண்ணுறனோ அதுதான் நான் இதுக்கும் ஃபீட் பண்ணுவேன். இன்னை வரைக்கும் இதுக்கு பெல்லட்ஸ் நான் போட்டதே இல்லை. நல்ல ஆக்டிவ், நல்ல பாண்டட் பேர், நல்ல வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. இதோட 3rd batch ஃப்ரைஸ் எக் லே பண்ணி ஃப்ரைஸே வந்துருச்சு. நல்லா கேர் பண்ணிக்குது ஃப்ரைஸை எல்லாமே. இன்னொரு நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் போலார் பேரட், பிளாட்டினம் போலார் பேரட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு.
அவர்கிட்ட இருக்கிற பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெல் செட்டில்டு பாண்டட் பேர் அப்படின்னாரு. ஸோ நீங்கள் வாங்கி பாருங்கள் எந்த அளவுக்கு அது ப்ரைஸை வந்து கேர் பண்ணுதுன்றதை பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ திஸ் இஸ் மை மோஸ்ட் அடாரபிள் பெட்டு, ஒன் ஆஃப் த பெட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷு சென்னா ஸ்டிவாட்டி கள்ளிக்கொல்லா. இது வந்து மேலு லைட்டு கொஞ்சம் கொடுத்ததால கொஞ்சம் இப்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். மற்றபடி இது வரைக்கும் நான் லைட்டு காமிச்சதே கிடையாது. ஸோ இப்போ லைட் கொடுத்ததால தான் கொஞ்சம் ஆக்டிவ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. மற்றபடி பாருங்கள் ஃபுட்டு எந்தளவுக்கு சூப்பராக எடுக்கிறான்றதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது லைக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எல்லா ஃபிஷ்ஷஸையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay friends, thanks for watching. Thank you so much. Bye.